அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்று நம் காணொளியில் காண விரும்புவது, எந்த நேரத்தில் கனவு கண்டால் கனவு நிச்சயம் பலிக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக பகலில் காணும் கனவு பலிக்காது என்பதற்கு பகல் கனவுடா அது பலிக்காது என்று வழக்கமான பழமொழி ஒன்று உள்ளது. இது வெறும் வழக்கு மொழி அல்ல, அது உண்மையில் பஞ்சாங்க சாஸ்திர குறிப்புகளில் இந்தந்த நேரத்தில் காணும் கனவுகள் இவ்வளவு நாட்களுக்குள் பலிக்கும் என்று குறிப்பிட்டு கூறுகிறது. உண்மையில் கனவுகள் என்பது நம் ஆழ்மனதில் இருந்து வெளியேறும் கற்பனைகள் என்று நம்பப்பட்டு வருகிறது. நம் ஆழ்மனதிற்குள் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கே கூட தெரியாதாம். அப்படி அந்த நேரத்தில் நாம் காணும் கனவுகள் பலிக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில கனவுகள் முழித்து கொண்டிருக்கும் பொழுது கூட வரும். அவைகள் நம்முடைய மனதில் நாம் ஆழமாக நடக்க வேண்டும் என்கின்ற ஆசையுடன் நினைக்கும் சில விஷயங்களை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பதனால் முழித்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவைகள் கற்பனையில் படங்களாக நம் கண் முன்னே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நினைக்கும் பொழுது, ஆழமாக நினைக்கும் பொழுது நிச்சயம் அந்த விஷயம் நடைபெறும் என்கிறது உளவியல் ரீதியான உண்மை. இதையே ஆன்மீகம் சொல்லுகிறது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்க்கமாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவை உண்மையில் நடைபெறும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆன்மீகமும் அறிவியலும் நமக்கு ஒரே ஒரு பதிலைத்தான் கூறுகிறது என்பது ஆச்சரியத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதேபோல் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சில கனவுகள் நமக்கு எப்பொழுதாவது வரும். அத்தகைய கனவுகள் எந்த நேரத்தில் நாம் காண்கின்றோமோ என்பதை குறித்து கொள்ள வேண்டும். ஒரு சில கனவுகள் நமக்கு மறந்துவிடும். அப்படி நமக்கு மறந்து போகும் கனவுகள் பலிக்காது என்கிறது பஞ்சாங்க சாஸ்திரம். நம் நினைவில் சில கனவுகள் அப்படியே இருக்கும். அது போன்ற கனவுகள் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் கண்டிப்பாக பலிக்குமாம். அவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாகவும் இருக்கலாமாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதாக கூட இருக்கலாமா. உதாரணத்திற்கு நாம் வீடு கட்டுவதாக கனவில் வந்தால் எதிர்காலத்தில் வீடு கட்டுவோம், அது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும், எத்தனை வருடத்திற்குள் நடக்கும் என்பதை நாம் காணும் கனவின் நேரத்தை பொறுத்து அமையும். மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 8 மணி 24 மணிக்குள் நீங்கள் காணும் கனவு ஒரு வருடத்திற்குள் கண்டிப்பாக நடக்குமாம். அதுபோல் 8 மணி 24 மணியிலிருந்து 10 மணி 48 மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது 3 மாதத்திற்குள் பலிக்குமாம். இரவில் தூங்கும்போது 10 மணி 48 மணியிலிருந்து 1 மணி 12 மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு ஒரு மாதத்திற்குள் நடக்குமாம். 1 மணி 12 மணியிலிருந்து விடியற்காலை 3 மணி 36 மணி வரை நீங்கள் கனவு கண்டு இருந்தால் 10 நாட்களுக்குள் நடக்குமாம். 3:36 மணியிலிருந்து 6 மணிக்குள் கனவு வந்தால் அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாம். இது பஞ்சாங்க சாஸ்திரம் கூறும் உண்மையாகும். கனவுகளுக்கு கூட நேரம் காலம் உண்டு என்பதை எவ்வாறு சொல்வது என்னே தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இதனைத்தான் ஜோதிட சாஸ்திரம் கண்டிப்பாக கூறுகிறது. குறிப்பாக இதனை தெரிந்து கொண்டு அந்தந்த நேரத்தில் கனவு காணும்போது நமக்கு பலிக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நாம் மாற வேண்டும். நாம் அன்றாட வாழ்க்கையில் அசதியாக உறங்கும் போது சிலருக்கு சில கனவுகள் வரும். அதுவும் நல்ல கனவாகவும் இருக்கலாம், கெட்ட கனவாக கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த கனவு பலிக்குமா பலிக்காதா என மனதில் குழப்பம் நிறைந்து இருப்பார்கள். நம் முன்னோர்களின் காலகட்டத்திலிருந்தே விடியற் காலையில் வரும் கனவு கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அந்த வகையில் எந்த நேரத்தில் கனவு கண்டால் அது அப்படியே நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். கனவுகளுடைய சாஸ்திரப்படி ஒரு கனவு குறிப்பிட்ட நேரத்தில் காணப்பட்டால் அது கட்டாயம் நினைவாகும் என்கிறது கனவு சாஸ்திரம். இந்த வகையில் கனவு காண்பதற்கு எது நல்ல நேரம் என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. கனவுகளில் இது எல்லாம் வந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் என நம் பெரியோர்கள் காலகட்டத்தில் இருந்து கூறப்படுகிறார்கள். குறிப்பாக கனவு மழை தோன்றுவது அதிர்ஷ்டத்தின் வருகையாக பார்க்கப்படுகிறது. மேலும் பழக்கங்கள் நிறைந்த மரத்தை உங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என கூறப்படுகிறது. அதிர்ஷ்டத்தின் சின்னமாக வெள்ளை சங்கு தென்பட்டால் நீங்கள் வாழ்வில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்கள் என்று அர்த்தமாம். அந்த வகையில் மதிய தூக்கத்தில் வரும் எந்த கனவுகளும் நடக்காது என கூறப்படுகிறது.
குறிப்பாக நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை காணப்பட்ட கனவுகள் மட்டுமே நடக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது கனவு சாஸ்திரம் உறுதியாக சொல்லுகிறது. எனவே அந்த நேரத்தில் ஏதாவது நீங்கள் கனவு கண்டால் 1 வருடத்திற்குள் நிறைவேற வாய்ப்புள்ளது என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. கனவுகள் அப்படியே விரைவில் நடக்க சிறந்த நேரம் என்னவென்றால் அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 5 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கனவு கண்டால் அது அப்படியே நடக்க வாய்ப்பு மிக மிக அதிகம். இந்த கனவுகள் விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என கூறப்படுகின்றன. பொதுவாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அதிகாலை 3 மணி முதல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரம் காணும் கனவுகள் பலிக்கும் என ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் நம்பிக்கையாக கூறுகிறது. இருப்பினும் கனவுகள் அறிவியல் பூர்வீகமான மூளையின் செயல்பாடுகளாகவே கருதப்படுகிறது. முக்கியமாக இந்த மணியிலிருந்து நீங்கள் கனவு காண்பது என்பது மிக முக்கிய பங்கு. கனவு என்பது மிக மிக சுவாரஸ்யமானது. அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அது பலிக்குமா பலிக்காதா என்பதையெல்லாம் தாண்டி கனவு காணும் வரும்போது அதை காணும் சுகமே தனிதான். சிலருக்கு டெரரான கனவுகள் வரும், சிலருக்கு ஜாலியான கனவுகள் வரும், சிலருக்கு துயர சம்பவங்கள் கனவாக வரும். கனவுகள் விதம் விதமானவைதான். ஆனால் அவை பலிக்குமா என்று கேட்டால் இதுவரை அது நிரூபிக்கப்படவில்லை. பெரும்பாலானோருக்கு முக்கியமாக தாக்கம் காணும் கனவுகள் நிலையில் இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட அது அரைகுறையாகத்தான் அந்த கனவானது நினைவில் இருக்கும். சரி, ஒரு தூக்கத்தின் போது எத்தனை முறை கனவு வரும் தெரியுமா? சிலருக்கு 3 முதல் 6 முறை கனவுகள் வரும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு கனவும் 5 முதல் 20 நிமிடங்கள் வரை நீட்டிக்கலாம். சிலருக்கு விதிவிலக்காக ஒரே ஒரு கனவு மட்டும் வரும் ஆட்களும் இருக்கிறார்கள். நாம் காணும் கனவுகளில் கிட்டத்தட்ட 95% கனவுகள் நாம் விழிக்கும் போது அப்படியே மறந்து போய் விடுமாம். சில கனவுகள் மட்டுமே நமக்கு நினைவில் வரும். கனவு என்பது முக்கியமாக ஒரு போல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. முக்கியமாக இந்த கனவுகளை கூறும்போது நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரும்பாலான கனவுகள் பலிப்பதில்லை. அதிலும் அதிகாலை கனவு கண்டால் பலிக்கும் என்று சொல்லுவார்கள். அதுவும் கூட நிரூபிக்கப்படவில்லை. நாம் நினைப்பதெல்லாம் கனவு என்று சொல்லிவிட முடியாது. சில நேரங்கள் நமது கனவில் வந்த சம்பவங்கள் நிஜத்திலும் கூட நடக்கலாம். அப்படி நடப்பது என்பது தற்செயலாகத்தான் இருக்கவே தவிர கனவில் வந்தால்தான் அது நடந்தது என கூற முடியும். சிலர் இப்போது இந்த ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும்போது இந்த நிகழ்வை நான் எங்கேயோ கண்டிருக்கிறேனே என சொல்லுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது எல்லாம் கனவு ஜோதிடத்தின் மூலமாகத்தான் நடக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.